அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கிறோம். ஸோ நமது கலைஞர்கள், ஆளுமைகள், பல திறமசாலிகளை இந்த நிகழ்ச்சியில் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் அறிந்து கொண்டு, அதே மாதிரி அவர்கள் இந்த சாதனையை படைப்பதற்கு இங்கே எவ்வளவு போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு, இந்த போராட்டத்தை தாண்டி அவர்கள் வெற்றி பெற்றதன் பல கதைகளை நாம் இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்டு தெரிந்திருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர் ஒரு இளம் கலைஞர், நடிகர், அதே மாதிரி உதவி இயக்குனர் போன்ற பல துறைகளில் கால் வச்சு சினிமா, அதாவது இலங்கை கலைத்துறையில தனக்கான ஒரு அடையாளத்தை பதிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் ஒரு இளம் கலைஞரும் கூட பிரமானந்தன் வசீகரன். வணக்கம். வணக்கம் வசீகரன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன். உங்களை மாதிரி கலைஞர்களோட சப்போர்ட் தான் எங்களையும் இந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, வசீகரன் அப்படின்னா எனக்கு தெரியும், இலங்கையில் தமிழ் திரைப்படங்கள்ல அதே மாதிரி சிங்கள படங்கள்லையும் தொடர்ச்சியாக நடிச்சுட்டு வாரீங்க, நடிச்சும் இருக்கிறீங்க. மக்களுக்கு வசீகரன் யார், உங்களை பற்றி சொல்லுங்க. நான் டிக்டாக் ஆக்டர், மற்றது குறும் திரைப்படம், மற்ற தியேட்டர் சிங்கள ஃபிலிம் எல்லாம் நடிச்சிருக்கேன். ஹெட்டனில் பிறந்து ஹெட்டனில் வளர்ந்த ஒரு ஆள். மலையத்தில் பிறந்து மலையத்தில் இருக்கிறேன். இங்கே கொழும்பில் வேலை செய்கிறேன். விட்டு டைம் கிடைக்கும் போது டிக்டாக் செய்வேன். அந்த டிக்டாக் செஞ்சனால தான் எனக்கு இவ்வளோ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. குறும்படம் நடிக்கையும் தியேட்டர் ஃபிலிம் நடிக்கையும் சந்தர்ப்பம் கிடைச்சி, எனக்கும் 13 வயசுலேருந்து ஒரு ஆசை, படம் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. அந்த ஆசை எனக்கு 37வது வயசுல தான் ஓகே ஆகிருந்துச்சு. 37வது வயசுல தான். 38 போன வருஷத்துல இருந்து நீங்க நடிக்கிறீங்க தொடர்ச்சியா. சரி வயசு, அதாவது உங்களோட அந்த சின்ன வயசுல 13 வயசு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ ஸ்கூல்ல படிக்கிற நேரத்துல எல்லாம் ஏதாவது ஒரு சினிமா பார்த்தோம், இல்லைன்னா யாரையாச்சும் நாடகங்களை பார்த்து தான் நமக்கு ஒரு ஆசை வந்துருக்கு. அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நடந்த விஷயம்? நான் கிரேட் 7 படிக்கிறப்ப காதலுக்கும் மரியாதை விஜய் சார் ஃபிலிம் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்த கைக்கு தான் என் மனசுல ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு. எனக்கும் நடிக்கணும் அப்படின்னு. அப்ப உங்களோட எதிர்கால லட்சியம் என்னன்னு கிரேட் 7ல படிக்கும்போது கேட்குறப்ப நான் அப்பயே சொன்னேன், நான் நடிக்கணும் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட் ரிஷ்வான்னு ஒருத்தர் இருந்தாரு, ரிஷ்வான்னு இருந்தாரு. அவர்கிட்ட சொல்லித்தான் நான் சொன்னேன், எனக்கு நடிகன் ஆகணும் ஆசை அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் கலைத்துறைக்கு பெரிய ஒரு இது ஒன்று இல்லை. அப்படின்னா நாடகம், இசை அப்படின்லாம் யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. சந்தர்ப்பம் வரும்னு காத்திருந்து கடைசியாக போன இயர் தான் கிடைச்சிச்சு. ஓகே, காதலுக்கு மரியாதை படம் அப்படின்னு சொன்னால் அது அப்போ 90ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த படம். அதில் உங்களுக்கு பிடிச்ச விஜயோட கேரக்டரில் என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? ஏன்னா அந்த படம் பார்த்து நமக்கு ஓகே நான் சினிமா போகணுன்னா இல்லை ஏதாச்சும் விஷயம் பிடிச்சிருக்கு. அதில் விஜய் சார் அவங்களோட காதலிக்காக அடி வாங்குவார் அண்ணன் தம்பிக்கிட்ட. அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஈர்த்திருந்துச்சு. அந்த துண்டை பார்த்தோன்னே தான் எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு, சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு. இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லி. இல்லை அது சினிமா தானே. இப்போ அதில் ஒரு காதலுக்காக அடி வாங்குறதுன்றது பொதுவாக சாதாரண ஒரு விஷயம். அதில் உங்களுக்கு அப்படி என்ன, அது என்னன்னு சொல்றது இல்லை, எனக்கு ஒரு ஈர்ப்பு ஒன்று வந்துச்சு, நம்மளும் நடிக்கணும் அப்படின்னு. அடி வாங்குறமோ எதாக இருந்தாலும் நடிக்கணும் அப்படின்னா. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இப்போ 37வது வயசுல எனக்கு மலேசியாவில் ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாரு டிக்டாக்ல. அப்போ அவர் சொன்னார், நான் இப்படி கிளாஸ் ஆன்லைனில் படிக்கிறேன், ஆக்டிங் கிளாஸ் கோர்ஸ் ஒன்று இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணுங்கன்னு. பையா படத்தில் நடித்த பொன்முடி மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட அறிமுகம் எனக்கு கிடைச்சி. அவர் வில்லன் கேரக்டர்ல பையா படத்துல நடிச்சிருக்கிறாரு. அவர் பிளாக் மெரினா சினிமா கிளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ அதில் நான் ஜாயின்ட் ஆகின கைக்கு எனக்கு அதில் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய. கொரோனா டைம் நிறைய விஷயம் ஆன்லைனில் கிளாஸ் செஞ்சு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அப்போ அது மூலமாக நான் கொஞ்சம் சினிமா நடிக்க நான் வந்துட்டேன். ஓகே,
பட் அதை தாண்டி இப்போ ஊர்ல எல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 37 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி 38 வயசு கிட்டத்தட்ட அந்த படம் வரும்போது உங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் 13 வயசு வயசு ஆமா 13 வயசு இப்போ 13 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 24-25 வருஷம் நீங்க ஒரு சினிமாக்காக வந்து முயற்சி செஞ்சிருக்கீங்க அப்படின்றீங்க. ஏன் இவ்வளவு காலம் ஆச்சு இது உங்களுக்கு அது சரி? எனக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல, யாரை போய் பிடிக்கணும்னு தெரியல, சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனால அப்படியே பேசாம இருந்து இப்போ சந்தர்ப்பம் எப்போ கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க உங்களை தயார்படுத்திட்டு ஓகே சினிமாக்குள்ள போகணும் அப்படின்னு இப்போ டிக்டாக்ல நடிச்சு இதுல வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல. நிறைய பேர் வந்து டிக்டாக்ல இருந்து வர ஆட்களை வந்து பெருசா வந்து சினிமாக்குள்ள கொண்டு வரும்போது அவங்களுடைய நடிப்பா இருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து எடுபடாது, அதாவது சினிமாக்குள்ள கொண்டு போகும்போது எடுபடாம இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து உண்மையை சொல்ல போனா இந்த வாய்ஸ் டிஃபரெண்ட் தானே. அப்ப டிக்டாக்ல வந்து வேற வாய்ஸ், இந்த ரியல் வாய்ஸ் வேற மாதிரி. அதனால வந்து சிலர் யோசிப்பாங்க எடுக்க, சிலர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ரிஜெக்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு? 2-3 இது வந்திருக்கு. இவர் இப்படி பேசுறாரு, இந்த வாய்ஸ் நமக்கு செட் ஆவாரு, இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. சினிமா துறையில வந்து நிறைய பேர் வந்து என்ன பார்க்குறாங்க, அவங்க வாய்ஸும் அவங்களோட இதையும் தான் பார்க்குறாங்க, அவங்க திறமையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இன்றைக்கு சினிமாவில் நான் நடிக்கணும் அப்படின்னு வரும்போது நான் இந்த ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்? வடிவேல் சார் கேரக்டர் தான் நான் நிறைய பண்ணுவேன். சார் எங்களுக்காக ஒரு கேரக்டர் பண்ணி காட்டுங்க நேர்களுக்காக. உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கலாம், எந்த கேரக்டர்? ஆன்ட்டி ஆண்டனாவை கரெக்ட் பண்ணவா ஆன்ட்டி? லெஃப்ட்டுப்பா சரியா ஆன்ட்டி, ரைட்டுப்பா சரியா ஆன்ட்டி, ஆன்ட்டி சரியா ஆன்ட்டி? ஓகே, ஆன்ட்டி தான் மிஸ்ஸிங். ஓகே, சூப்பர், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சினிமாக்குள்ள போனோடனே முதலாவது நீங்கள் நடித்த படம்? முதலாவது நான் நடித்தது வந்து பாறை மேல் பூக்கும் பூக்கள் நாம் 200 காம்படிஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்காக தவராஜ் சார் இயக்குனார். அதில் நான் நடித்தேன். அதே காம்படிஷனில் நான் 2வது நடித்தது வந்து பரம்பரை வந்து என்னை எப்படின்னா ஒரு 25,000 பேர்கிட்ட அந்த படம் பார்த்தாங்க. நான் வந்து நான் ஒரு நடிகன்றதை வந்து ஒரு அறிமுகமாக்குனது அந்த பரம்பரை தான். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க, நல்லா இது பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லை, அது ஒரு கலைஞனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து பாராட்டு அப்படின்னு. ஸோ அவங்களும் இப்போ நீங்கள் முதலாவது இப்போ நீங்கள் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உன்னால் முடியும், நீ இதை பண்ணு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியும்? நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர், என் பெரிய அக்கா, எங்களோட ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து நான் என்ன செஞ்சால் அது கரெக்டாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் என் மச்சானோ அக்கா ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட்டிங், வெளியூர் ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சப்போர்ட்டிங், அந்த வார்த்தைகள் இருக்கு தானே, ஒன்றால் முடியும், நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு. நான் ஸ்கூல் காலத்தில் பரதம் செய்வேன். அந்த நேரமும் ஒரு சார் இருந்தார், ஜோதிவேல்னு. அவரை நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நல்லா செய்கிறீங்க, இன்னும் நல்லா வருவீங்க, இன்னும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்கு இன்னும் மறக்க இயலாது. இந்த சினிமாக்குள்ளே வந்தும் எனக்கு அவரை மறக்க இயலாது. அந்த பரதம் பழகிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க? கொஞ்ச நாள் தான் படித்தேன். ஓகே, நீங்கள் இப்போ சேரை பற்றி சொல்லும்போது ஒரு கண்ணு வந்து கலங்குறியே? ஏன்னா எனக்கு அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை நான் இன்னைக்கு வந்து இங்கே நான் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, அதுக்கு உன்னால முடியும், நல்லா ஆடுறீங்க தம்பி, நீங்கள் இன்னும் முயற்சி செய்யுங்க, நல்லா செய்யலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி சொல்றதுக்கு யாரும் இல்லையா? இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி செய்யுங்க, அப்படி ஐடியா கொடுக்கறது, எனக்கு குறைய சொல்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த குறைனால நம்ம ஏதாச்சும் ஒன்று திருத்திக்கலாம் தானே. இப்படி செய்யலாம், இப்படி கேமராவே பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. இப்போ ஷூட்டிங் போனாலும் அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். நான் இதுதான் குறைன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னா அதனால நம்ம
நம்மளை சரி பண்ணிக்கலான்றதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இல்லை சிலருக்கு வந்து சிலருக்கு மட்டும்தான் வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு தருணத்தில் நம்மளை மோட்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லைன்னா நம்ம விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இந்த சேர ஒருத்தர் சொல்லிங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் என்ன செஞ்சாலும் அடுத்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எது செஞ்சாலும் இப்போ ஊரில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா நீ நடிக்கணும் அப்படின்னாலே நம்மளை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் சில படங்கள் பண்ணி இப்போ சிங்கள படங்களும் பண்ணும்போது ஆனால் ஊரில் இருக்கிறவங்க நமக்கு அங்கீகாரம்ன்றது கொடுக்கறது குறைவாக தானே? ஊரில் வந்து குறைவு. ஆனால் வெளியில் நிறைய பேர் இருக்கிறாங்க தானே, அதனால பிரச்சனை இல்லை. ஊர்லேயும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு. இப்போ பரம்பரை படம் வந்து நாங்கள் செஞ்சது வந்து எங்கள் ஊருக்குள்ளே. அப்போ அங்கே நிறைய பேர் சப்போர்ட் செய்யவும் அந்த படம் வெற்றிகரமாக நாங்கள் செஞ்சு முடிச்சோம். ஓகே. ஆடிஷனில் நீங்கள் வந்து போகிறீங்க, அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் சிலது பண்ணியிருந்தீங்க இல்லையா? அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ கொழும்புல பண்ணும்போது இன்னும் நிறைய போட்டி இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி கிடைச்சது என்ன மாதிரி? நிறைய சிங்கள டைரக்டர் மாருங்க என்னோட கான்டாக்டில் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஆஃபீஸ் வேலைனால ஒரு இது தட்டுக்கட்டு போயிடும். நிறைய வாய்ப்பு கிடைச்சி இப்போ கிடைச்சிக்கிட்டும் இருக்கு. இந்த வேலை நிமித்தம் எனக்கு கொஞ்சம் போகிறது குறைவாக இருக்குது. மற்றபடி அடுத்தவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்னன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லைன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமோ நடிக்கிறதுனா கூட நீங்கள் வந்து 1,00,000 ரூபா ஒரு நாளைக்கு பேமெண்ட் கேட்குறீங்க அப்படின்ற இல்லை ஒரு படத்துக்கு அப்படி கேட்குறேன்ற மாதிரி. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை? அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க வந்து கட்டாயம் அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அதை முன்னுக்கே சொல்லியிருக்கணும். 13 வயசில் வந்து ஆசை எனக்கு நடிக்கணும்னு. நான் இந்தியாவுக்கும் ஒரு பார்வையாளராக போயிட்டு வந்தேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ப்ரோக்ராம்க்கெலாம் போயிட்டு எத்தனை நாள் வந்து நம்ம டிவியை பார்க்குறது, நம்மள 4 பேர் பார்க்கறதுன்னு நான் போயிட்டு வந்தேன். போன இயர் போயிட்டு வந்தேன். அதனால வந்து கட்டாயம் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேன், பணத்தை எதிர்பார்க்க மாட்டேன். ஓகே. இல்லை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு பார்வையாளராக நாங்கள் போனோம் அப்படி இப்போ இதுக்கு செலவு பண்ணி தான் நம்ம போவோம். என்ற பர்சனல் காசு போட்டு தான் நான் போயிட்டு ஸ்டுடியோ போய் அங்கேயும் நல்லா சப்போர்ட் தந்தாங்க. போய் பார்வையாளராக பார்த்துட்டு வந்தேன். ஏன் அப்படி அவ்வளோ ஆசை? எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அதுதான் சொல்கிறேன். 13 வயசுலேருந்து சும்மா ஒரு 20-25 வருஷமாக காத்திருந்து கிடைக்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று. இது வந்து எந்தெந்த விதத்தில் போகணுமோ அந்தந்த விதத்தில் நான் அதுக்கு நாங்கள் நீங்கள் சினிமாக்காக முயற்சியில் கோடம்பாக்கத்துக்கு போயிருக்கலாம், இல்லைன்னா நிறைய வந்து ஏரியம் ஸ்டுடியோஸ் போயிருக்கலாம், இல்லைன்னா நிறைய ஸ்டுடியோஸ் இருக்குதாங்க, ஏராளமான சினிமா தயாரிப்பு அங்கெல்லாம் முயற்சி செஞ்சுருக்கேன். ஸ்டுடியோக்கு இங்கேருந்து செலவு பண்ணி அக்கட மகன் நடித்தாங்க. அப்போ அவங்க மூலமாக எனக்கு ஒரு இப்போ நான் இந்தியாவுக்கு வந்து சும்மா சுற்றி பார்க்க தான் போனேன். அவங்க மூலமாக ஒரு சின்ன ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சா அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டேன். ரிலேட்டிவ் இருக்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டேன். ஓகே. ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டேன். சரி, தொடர்ந்து பேசுவோம். இப்போ பிரேக் இருக்கு. பிரேக்குக்கு அப்புறமா காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். ஸோ ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் வசீகரன் கூட. காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். பிரேக்கு அப்புறமா எங்கள் கூட பரமானந்த வசீகரன் இணைஞ்சிருக்காங்க, நடிகர், இயக்குனர். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ் சிங்கள சினிமாக்களில் முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கிற ஒருத்தரும் கூட. சில கேள்விகள் கேட்கணும், டக்குன்னு உங்களோட மனசில் பட்டுறதை டக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு வந்து அதிகமாக வெறுப்பேற்றுற கேள்விகள் என்ன? எனக்கு கேள்விகள் என்றால் ஏதாச்சும் ஒன்று சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு தடவை சொன்னா ஓகே. இப்போ உங்கள் பேர் சொன்னக்கும் பேர் இல்லை, ஏதாச்சும் ஒரு வேலையோ ஏதாச்சும் நான் கட்டாயம் செஞ்சிருவேன். சொன்னதே சொல்லிக்கிட்டே நடந்த பிரச்சனையே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் கோபம். ஓகே. உங்களுக்கு அதிகம் கோபம் வர விஷயம்? கோபம் வர்றதுன்னா சொல்றத கேட்கணும், நான் சொல்றத கேட்கணும். மற்றபடி அவ்வளோத்தான். மற்றபடி ரோல் மாடல் எப்படி சொல்றது, பிடிச்ச ஒரு கேரக்டர் ஏதோ ஒன்று இருக்கும் உங்களுக்கு ரோல் மாடல். சினிமாவில் போகிறதுனா ஒரு இப்போ உங்களுக்கு காதலுக்கு மரியாதை, விஜய் மாதிரி. எனக்கு ஜோக் காமெடி தான் ரொம்ப பிடிக்கும்.
ஜோக் அண்ட் காமெடி. காமெடி அல்ல அதுல வந்து யாராச்சும் ஒரு கேரக்டர் உங்களுக்கு ரோல் மாடலா இருப்பாங்க? வடிவேல் சார். ஓகே ஃபைன். அதே மாதிரி இந்த சினிமால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன? நீங்க பார்க்குற தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா இருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம், எதுவும் பிடிச்ச ஒரு கேரக்டர், ஒரு நபர் வந்து எனக்கு கூடுதலா அஜித் சாரை பிடிக்கும். அஜித் சார், விஜய் சார் படம் பார்த்து அஜித் சார். ஆனா அஜித் சாரை பிடிக்கும். ஓகே. உங்களோட லட்சியம் என்ன? எனக்கு லட்சியம் வந்து ஒரு நடிகரா வரணும்ன்றது தான். ஒரு நடிகரா வந்துட்டீங்களே, அடுத்தது போதா, இன்னும் சமூகம் இன்னும் ஏத்துக்கணும், ஏன்னா ஒரு நடிகர்னு ஏத்துக்கணும். சரி, அவங்களோட லிமிட்டேஷன், அதாவது ஒரு எல்லை என்ன ஒன்று இருக்குன்னு, இவ்வளோ காலம் தான் நடிப்பேன், இல்லை இவ்வளோ காலம் தான் இதை பண்ணுவேன், அந்த மாதிரி உங்க லைஃப்ல? சாகும் வரைக்கும் நடிப்பேன். சாகும் வரைக்கும். உங்க கனவும் நடிக்கிறது தான். நடிப்பு தான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்னவாங்கல்ல. சரி, அதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்க முதலா வாங்கின சம்பளம், நடிப்பு துறையில வாங்கின சம்பளம் 2500 ஒரு நாள் நாளைக்கு 2500 கொடுத்துருக்காங்க. என்ன படத்துல? அது வந்து சிங்கள தியேட்டர் ஃபிலிம் ஒன்று, சீனு நில்மல் அப்படின்ற ஒரு இதில் சிங்கள சின்ன கேரக்டர் ஒன்று, அதுக்கு 2500 சேலரி வாங்கியிருக்கேன். தமிழ் சினிமாவில் பேமெண்ட் கிடைச்சிருக்கா? அப்படின்னா விளம்பரம் ஒன்று நடித்ததுக்கு ஒரு 2500 உங்களுக்கு ஒருத்தரை பார்த்தா கோபம் வர மாதிரி இருக்குன்னா அது யார்? இல்லை, நான் பார்த்தோன்னே யாரையும் கோவப்பட மாட்டேன். அவங்க பேசுகிற விதமும் பழகிற விதம் வச்சு தான் நான் கோவப்படுவேன். சரி, அப்போ என்ன பார்த்த கோபம் இருக்குது? அல்ல, ஆனால் மார்னிங் வந்து ஊபர்காரன் நினச்சா கோவம். சரி சரி சரி, நான் அப்படியெல்லாம் இல்லை பொதுவாக இந்த விஷயத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த விஷயம் என்ன? நான் அப்படியான ஆள் கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நடிகர்னா சினிமாவுக்கு மட்டும்தான் நடிகர். அந்த உண்மையான லைஃப்ல வந்து நான் வந்து ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு ஆள் இல்லை. அப்படின்னா சும்மா சினிமாக்குள்ள போனா மட்டும்தான் நான் நடிகரா இருப்பேன். நிஜத்துல வந்து நான் ஒரு சாதாரண மனுஷனா தான் இருப்பேன். என்னை பார்த்து எதுக்கு இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னா எனக்கு புரியல. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், என்ன சாப்பிட்டீங்க, இது வந்து உங்களுக்கு கோவம் வந்துட்டு என்னை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்ட அப்படி கேட்கறது, அது கேள்வி கேட்டுக்கலாம். உங்களுக்கு கோவம் வருமா? ஒரு கேள்வியா இருக்கு. என்னை பார்த்து எதுக்கு இப்படி ஒரு கேள்வி? இப்ப என்ன பார்த்துனா, இப்ப நான் என்ன பார்த்துனா நீங்களே பார்த்து கேட்க கூடாது, நான் உங்களை பார்த்து கேட்பல. எதுக்கு என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணுமே கிடையாது. சரி, ஓகே. இவங்க இப்படிதான் பேசுவாங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? நிறைய பேர் அப்படித்தான். நிறைய பேர் இவர் இப்படி நடக்கிறாரு, இப்படி பேசுறாரு. ஓகே, நான் இந்த விஷயம் இப்ப மாத்திக்கிட்டேன் அப்படின்னு நீங்க உங்ககிட்ட மாத்திர ஏதாவது ஒரு இருக்கு? எனக்கு வந்து முன்ன வந்து ஏதாச்சும் ஒன்று மனசுல நினைச்சிட்டே இருப்பேன். அப்போ நான் முன்ன ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அவர் எங்களை பாஸ் சொன்னார், நாய் கடிச்சா திருப்பி கடிக்கும் மனசை கடிப்பாங்களா அப்படின்னு. அதுலேருந்து நான் 2-3 விஷயம் திருத்திக்கிட்டேன். அப்படின்னா அவங்க அதை செஞ்சாங்க, அதனால நம்மளும் அப்படி செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்க செஞ்சதுக்கு பதில் செய்ய தேவையில்ல. ஓகே, எனக்கு இவங்க கூட நேரம் செலவு பண்ண பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க? பேரண்ட்ஸை கேட்குறீங்களா? பொதுவாக உங்க லைஃப்ல இருக்கிற விஷயம். நல்ல நண்பர்களோட. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு இப்போ அவங்க கூட இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போதைக்கு நான் வேலை செய்கிற இடத்துல தமித்னு ஒரு பாய் இருக்கிறாரு. அவரே ஓகே, சிங்களம் தான். நல்லா சிங்கிளா கமிட்டடா? நான் சிங்கிள். 38 வயசாவது சிங்கிள்ன்றீங்க. காதலுக்கு மரியாதை படம் பார்த்த ஒருத்தர் காதல் இல்லாம எப்படி இருக்க முடியும்? காதல் இருந்துச்சு, அத பாதையில விட்டுக்கிட்டு போயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? எதனால? ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அவன மாமா பையனை முடிக்கணும். நானா
நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. விட்டு கொடுத்தாரு. எப்படி இது எப்படி முடிஞ்சது? அப்படின்னா வீட்டில் போய் பேசினாங்க. ம். அப்போ அவங்க அப்படி சொல்லவும் அப்புறம் சரின்ட்டு. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். லைஃப்ல அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்கன்னா சரி. ஓகே, இப்போ இந்த சினிமாக்குள்ள தமிழ் படங்களோட வாய்ப்பு இருந்துச்சு. சிங்கள படம் பண்ணும்போது இப்போ மொழி ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதே என்ன, இப்போ தமிழில் நமக்கு அறிமுகம் தாய்மொழி, அதால் நம்ம வந்து அதை பேசுவோம், ஈஸியாக வந்து புரிஞ்சுக்குவோம். இப்போ சிங்கள மொழியில் பண்ணும்போது அது நம்ம நிறைய விஷயம் மாற்றி எல்லாம் ஸோ அது எப்படி இருந்துச்சு? அதில் வந்து என்னென்னா தெரியும் நான் தமிழ்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஏதாச்சும் சின்ன கேரக்டர் கொடுப்பாங்க, பெருசாக பேசுகிற மாதிரி. நீங்கள் இப்போ நடிச்சிருக்கும் போது தமிழ் படங்கள் பண்ணினதுக்கும் அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும், அதே மாதிரி இப்போ சிங்கள படங்கள் பண்ணும்போது அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் எப்படியா இருக்கு? சிங்களம் படம் பண்ணும்போது வந்து தமிழ்னா இப்போ ஷார்ட் ஃபிலிம் தானே நிறைய பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணிக்கிறது தானே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பண்ணிக்கிறது. அப்படி இல்லாட்டி இருந்திருந்து யாராச்சும் புது அவங்க சிங்களம் ஃபிலிம் செய்யும் போது தியேட்டர் ஃபிலிம் தான் 2 செஞ்சுருக்கேன். அதில் வந்து பார்க்கும்போது நிறைய பெரிய பெரிய ஆட்கள், ஏமல் சார், அப்படி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து அவங்களோட அறிமுகம் கிடைக்கும். மற்றது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எப்படியா இருக்கும், ஒரு டீம் ஒன்று இருக்கனால. குறுந்தடைப்புகள் பண்ணி தியேட்டர் ஃபிலிம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்து என்னென்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திரையில் தன்னை பார்த்து இங்கே இருக்கிற ஆடியன்ஸோடு இருக்கும்போது அவங்க கைதட்டுறதா இருக்கலாம், இல்லை அவங்க நம்மளை பற்றி சொல்கிறதா இருக்கலாம், அதான் பெரிய சந்தோஷம். இப்போ எட்டன் பக்கம் போனாலும், கொழும்பு பெட்டா பக்கம் போனாலும் டிக்டாக் செய்கிறவரா அப்படின்னு ஒரு அதுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு பிடிக்கும்? டிக்டாக்கரா உங்களை வந்து அடையாளம் காண்றது பிடிச்சிருக்கா, இல்லைன்னா ஒரு சினிமா ஆக்டர் இல்லை ஃபிலிம் பண்றவர், எது உங்களை வந்து? நான் டிக்டாக்ல இருந்த இதுக்கு வந்தேன், அதனால சினிமா ஆக்டர். சிவகார்த்திகேயன் வந்து டிவியில இருந்து சினிமாக்குள்ள வந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு வந்து அவர் ஒரு ஆக்டர் தான் அவருக்கு வந்து பிடிப்பா, அவருக்கு வந்து அதுல தான் விருப்பமும் இருக்கும். இவ்வளோ உழைக்கிறாங்க, இவ்வளோ இது போகும். அது மாதிரி இப்போ நீங்கள் டிக்டாக் பண்ணியிருந்தாலும் சினிமாக்குள்ளே வந்த பிறகு எதுக்காக வந்து சினிமாவை விட இல்லை டிக்டாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க? டிக்டாக்ல வந்து நிறைய கற்றுக்கலாம். டிக்டாக்ல வந்து நடிக்கிற விதம் எல்லாமே கற்றுக்கலாம். எப்படி இப்போ நம்ம வந்து சினிமாவுக்கு போன பிற்பாடு கொஞ்சம் நம்மளை வந்து தட்டி விட கூட சான்ஸ் இருக்கு. டிக்டாக் அப்படி இல்லை, நம்மளை திருத்திக்கலாம். இல்லை அது இப்போ நீங்கள் வந்து நான் டிக்டாக்ல வந்து ஒருத்தர் பேசுனதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து செஞ்சதை அதை பார்த்து 10 தடவை பழகிட்டு இருக்கும். ஆனால் சினிமா அப்படி இல்லை, அது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட் இல்லையா? ஒரு டைரக்டர் நினைக்கிறத நம்ம ஒரு கேரக்டர் செய்யணும், அந்த கேரக்டர் செய்யறதே டைரக்டருக்கு பிடிக்கணும், அதே இது ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் போது அது வந்து நம்ம எப்படி பண்ணியிருப்போம், மக்கள் அதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, இப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். அது வந்து சில நேரம் ஏற்றுக்கலாம். இப்போ டிக்டாக் மாதிரி நீங்கள் சொல்லும்போது நிறைய லைக்ஸ் கிடைக்கலாம், அது வந்து உங்களுக்கு உடனே அதுக்கான ரியாக்ஷன் கிடைச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. பட் அது அப்படி இல்லை. ஒரு கலைஞனுக்கு சில பேர் 100 பேர் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிக்காம இருக்கும், ஒரு வில்ல கேரக்டர் பிடிக்காம இருக்கு. ஆனால் அதை பிடிச்சி ஒருத்தர் வந்து பார்க்கும்போது அதை எவ்வளோ வந்து ஏற்றுப்பாங்க. இதுதான் சினிமா அப்படின்ற விஷயத்தோட. ஏன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ போயிட்டுருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிக்டாக்கராக அவங்கள அடையாளப்படுத்துறதுக்கும் சினிமா நடிகர் அடையாளப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் இப்போ வந்து கிளாஸ் செஞ்சேன் அந்த பிளாக் மெரினா, அதில் வந்து சார் சொல்லி கொடுத்தது இப்படி தான், ஒரு நடிகனாக இருந்தால் எங்கனையும் நடிக்க தயாராக இருக்கணும், முதல்ல உங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொன்னார். இன்னொரு சொன்னார், நீங்கள் நடிக்கிறத வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது, உங்களை 50 பேரை பார்த்து ஒரு 5 பேர் கை தட்டினாலும் போதும்னு. அதனால நான் இப்பயும் டிக்டாக் டெய்லி போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு வந்து ஒரு லிமிட் ஒன்று இருக்கு, ஒரு 200 பேர் பார்த்துட்டா எனக்கு போதும், அடுத்த வீடியோ நான் போட தொடங்கிடுவேன். இல்லை அது வேற. பட் நான் சொல்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் தன்னை வந்து மேம்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ டிக்டாக் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை, பட் என்ன நான் சொல்கிறேன்னா எங்களோட க்ரியேட்டிவிட்டியோட அளவு அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ நீ ஏன்டா அதில் வந்து நீங்கள் கட் ஷாட் பண்ணுறீங்க,
ஒரு வாட்டி எடுத்து செட் ஆடி 2வது 3வது 10. இதே வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியா போகும்போது, ஒரு நடிகனா போகும்போது அதுல வந்து நாங்க வந்து எங்களை அர்ப்பணிச்சு நடிக்கணும். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்கணும். அது உங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு கேரக்டரா கூட இருக்கலாம். அதுதான் வந்து நமக்கு இருக்கிற சேலஞ்ச். அதைத்தான் நாளைக்கு வந்து இதுல டிக்டாக்லயோ சோசியல் மீடியா இதுலயோ பண்ண போறாங்க. நம்ம தனியே ஒன்றை உருவாக்கி அதை செய்யறதுக்கும் இதை செஞ்சது செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் தேர்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று செஞ்சேன், காட்டு மிராண்டி. அதில் வந்து நான் வந்து இப்போ நார்மலாக இருக்கேன். அதில் வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருக்கணும். அப்படின்னா ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான பிற்பாடு அவன் என்னென்ன ரீதியில் அவன் ஈடுபடுறான், என்னென்ன தொழில களவு, கொலை, கற்பழிப்பு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்றில் நான் 3வது படம் நடிச்சிட்டேன். நடித்த கைக்கு ஓகே. சரியான உங்களோட இவ்வளோ வயசுல எப்படி உங்களோட அழகை மெயின்டைன் பண்ணுறீங்க? எல்லாம் மேக்கப் தான். நிஜமா நீங்கள் சொன்னப்பதான் எங்களுக்கே தெரியும் வயசு. அவரோட நீங்கள் போட்டுக்க டிஷர்ட் வேறு சிவகார்த்தி ஸ்டார்ட்ல வந்து அந்த டிஷர்ட் அறிமுகமானதில் போட்டுருந்தான். சைடில் வந்து யங் சிவகார்த்தி மட்டும் இருக்குங்க. ஸோ அதால தான் நான் கேட்டேன் அவங்ககிட்ட. நிறைய பேர் கேட்பாங்க, ஆனால் எனக்கு அப்படி தோணலை. நான் 38 வயசு மாதிரி இருக்கேன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைடா பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரொம்ப வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு உங்களோட இந்த டிக்டாக் இதெல்லாம் பார்த்ததாலே எனக்கு தெளிவாக கேட்க வேண்டும். குறிப்பாக வந்து இந்த நீங்கள் போடுற டிக்டாக்ல இந்த தாடி மீசை வந்து வச்சுட்டு நீங்கள் போடுவீங்க. ரியலாக இல்லை, அதில் வீடியோஸில் இதில் வாரதாக இருக்கும், ஃபில்டராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி? எனக்கு அப்படி ஒன்று தாடி மீசை வச்சு செய்யணும்னு ஒரு ஆசை. வளர்க்கலாம் இயலாது. ஒயிட் கலர் அலர்ஜிக் ஆயிரணும். அழகை மெயின்டைன் பண்ணுறதால அடிக்கடி இல்லை நான் பார்த்தா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குதா, ரியலாக இல்லை அப்படின்றதால நான் கேட்டேன். நீங்கள் பொதுவாக வந்து டிக்டாக்ல உங்களை ஃபாலோ பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய வந்து வீடியோஸ் அப்படி தான் போட்டிருக்கீங்க. ஸோ அது தாடி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தாடி மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும், மற்றதெல்லாம் ஓகே. மற்ற நான் பார்க்கல, பேஸ் தானே பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். சரி, தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஒரு பிரேக் இருக்குது, பிரேக்கு அப்புறம் ஓகே தொடர்ச்சியாக இணைந்திருங்க. காஃபி வித் ப்ரோமோகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் காஃபி வித் ப்ரோமோகர் சீசன் 2ல. ஸோ எங்கள் கூட வசீகரன் இணைஞ்சிருக்காரு. ஸோ வசீகரன்ட்டு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஒரு யங் ஆர்டிஸ்டாக வந்து இலங்கையில் சினிமா துறை ஆசைப்பட்டு வரும்போது எங்களுக்கு இருக்கிற விமர்சனங்கள், அதை நாங்கள் எப்படி தாண்டி போகணும், அதே மாதிரி எங்களுக்கு அது எங்களை வச்சு குறையாக வந்து பேசுகிற சினிமா துறையும் இருக்குது. அப்போ இதில் நாங்கள் எப்படி வந்து கடந்து போகணும் போகிற விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து இப்போ உங்களுக்கு பர்சனலாக வந்து விமர்சனம் அப்படின்றது வரும், தனிப்பட்ட ரீதியிலே வரும், உங்களுக்குன்னு வரும். அதே மாதிரி நீங்கள் பண்ண படங்களை பற்றியும் வரும். இப்போ நானாக சொன்னால் கூட படங்களை பார்த்தா விமர்சனம் பண்ணுவேன். அப்படி அந்த விமர்சனங்களை எப்படி எடுத்து விமர்சனத்தை பார்ப்பேன், என்ன சொல்ல வராங்கன்னு. நம்மளை சரி பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் ஓகே பண்ணிக்குவேன். நக்கலை நையாண்டி பண்ணுற மாதிரி இருந்தால் நான் திருப்பி பேசுவேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து குரல் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் விமர்சிக்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கு ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, அப்புறம் சொல்கிறத சொல்லுங்க, நான் இப்படி தான். ஓகே, அதை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யணும். அது பிறந்ததுலேருந்தே வந்ததை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கலாம். ஓகே, அப்போ இந்த டான்ஸ், அதாவது பரதநாட்டியம் ஆடும்போது அதுக்கேற்ற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்குவாங்கல்ல. ஸோ நீங்கள் அதுக்காக நீங்கள் படித்ததால் அப்படி கண்டினியூ ஆகிருக்கா, இல்லை இது பிறப்புலேருந்து நீங்கள் வந்து பரதம் நான் செஞ்சேன், செஞ்சு பிற்பாடு பிறந்தையில இருந்து எனக்கு அதை சொல்ல தெரியாது. அது அப்படிதான். ஆனால் இதை வந்து விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை என்ன தெரியும்? நான் கணக்கெடுக்க மாட்டேன். நீ சொல்கிறத சொல்லு, நான் செய்கிறத செஞ்சிட்ருப்பேன் அப்படின்ட்டு. ஓகே சார், இங்கே இலங்கை தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு. அதாவது எப்படின்னா,
ஒரு பயங்கரமான ஒரு கதை நீங்க சொன்ன மாதிரி என்ன இதுக்கு முன்னாடி காட்டு மிராண்டி காட்டு அந்த மாதிரி ஒரு கதை இருக்கும்போது இதுல நீங்க ஹீரோவா பண்ணணும் அப்படின்னு சொன்னா பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க. ஓகே, அப்படின்னா எந்த மாதிரியான கேரக்டரா அதை எடுத்து செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன மாதிரி செய்ய சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள மாத்திக்கணும் தானே. அவர் என்ன மாதிரி செய்ய சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி மாறி செய்வேன். ஓகே, நீங்க சொன்னதால நான் சார் டிரெக்டா உங்கள்கிட்ட நான் ஒரு கேரக்டர் சொல்றேன். நம்ம ஸ்டார்ட்லேயே பேசின மாதிரி ஓகே, நீங்க வந்து இப்போ அம்பியா இருக்கிறீங்க, திடீர்னு அந்நியனா மாறணும். சரியா? நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபோனை நோண்டிட்டு இருக்கேன், நீங்க வந்து சொல்றீங்க ஃபோனை பார்க்காத. பட் நான் அதை கேட்காம என் இஷ்டத்துக்கு நான் ஃபோனை பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ நீங்க அம்பியா இருந்தீங்க, அந்நியனா மாறி என்கிட்ட பேச போறீங்க. ஃபோனை பார்க்காதீங்க, ஃபோனை பார்க்காதீங்க, ஃபோனை பார்க்காதீங்க. ஹே, ஃபோனை பார்க்காதன்னு சொல்ற விளங்குதா உனக்கு? அவ்வளோதான். சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச அதே மாதிரி கேரக்டர் உண்டு எங்களுக்கு உங்க பர்சனலா நான் இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றதான் கேரக்டர். இந்த பர்சனலா ஒரு கேரக்டர் உண்டு உங்க மனசுல ரகுவரன் மாதிரியோ இல்லைன்னா ஏதாவது சினிமா, ஏதாவது ஒரு தமிழ் சினிமாவோ நீங்க பார்த்த சினிமா ஏதாவது ஒரு கேரக்டர், விஜய் சேதுபதியா இருக்கலாம், விஜய் மாதிரி இருக்கலாம், சிவகார்த்தி மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க நினைச்சு பண்ணணும்னு நினைச்ச ஒரு கேரக்டர் எங்களுக்கு நான் பண்ணிக்கணும். ஏமா ஒத்தையிலே போற, ஒத்தையிலே வர, ஒத்தையிலே குளிக்கிற, உன் புருஷன் கூட வாரது இல்லையா? அவன் செத்து 4 மாசம் ஆச்சு. எப்படி செத்தான்? படுத்திருக்கப்ப கல்லால் அடிச்சு கொன்னுட்டேன். அவளா நீயே அம்மோடி. ஓகே, பட் ஆனால் வடிவேல் அப்படின்ற அந்த லெஜெண்டோட கேரக்டர் நம்ம எடுத்து பண்ணும்போது நம்மளோட உடல் மொழி அதே மாதிரி நம்ம ஸ்லாங் அதே மாதிரி நம்ம கேரக்டர் முழுசாக நம்ம மாற்றி செய்யணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை ட்ரோல் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ அதுக்கான பயிற்சி ஏதாச்சும் எடுத்தீங்களா? பயிற்சினா டிக்டாக்ல பார்த்தேனா? இல்லை, அதுதான் நான் கேட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு டிக்டாக் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் நிறையவே இருக்கு. நீங்கள் வாய்ஸ் கூட தேவையில்லை, நீங்கள் அதில் வாய்ஸ் போகும்போது நான் ரியாக்ஷனை மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். பட் வந்து ஒரு கேரக்டர் பண்ணும்போது நமக்கு டிக்டாக் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா நான் அதுவாக மாறினா மட்டும்தான் நம் வடிவேலுன்றப்ப வடிவேலா மாறணும். அஜித்ன்றப்ப அஜித் தான் மாறணும். அந்த கேரக்டர் நீங்க உள்ள வாங்க. சரி, நான் ஒரு சும்மா நம்ம இதுக்காக நேயர்களுக்காக நான் ஒரு சீன் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடிங்க. சரியா? ஓகே, நீங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போகுது, இளையராஜாடியோ இல்லை யாரோ மாதிரியோ ஒரு பாட்டு போகுது, கேட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குடிச்சிட்ட ஒருத்தர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி அமைதியாக இருக்கீங்க, அந்த பாட்டு கேட்டுட்டே போய் இவர் இப்போ உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாதிரி. இப்போ நான் தான் அதுன்னு வச்சுக்கோங்க, குடிச்சிட்டு தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் ரியலிஸ்டிக்காக உண்மையாக அந்த கேரக்டர் மாதிரி நீங்கள் நடிக்க போகிறீங்க. ஸோ நானும் வந்து உங்க கூட நடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ பஸ் போயிட்டுருக்கு, பாட்டுன்னு போகுது, எடிட்டர் போட்டுக்கார் பாட்டு. சரி, பாட்டு கேட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பக்கத்தில் இருந்துட்டு கதைக்கிறேன், எங்கே போகிறீங்க? உங்களுக்கு காலை இடிக்காம கதை கேளாதா? இல்லை, எங்கே போகிறீங்கன்னு தானே கேட்டேன். நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? குடிச்சிருக்கீங்களா? இல்லை, பொய் சொல்லாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் குடிக்க மாட்டேன், ஏன்னா குடிக்கிறவன நான் டக்குன்னு கண்டுபிடிக்கலும். அப்படியா? நீங்கள் மீட்டர் செக் பண்ணுறீங்க? மீட்டர் இல்லை, ஸ்மெல் வருது. ஸ்மெல் வருது, டொஃபி போட்டிருக்கோம். இல்லை, குடிச்சிருக்கனால தான் நீங்க டஃபி போட்டுருக்கீங்க. நான் குடிக்கல. அப்ப எப்படி நான் குடிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியுது. எப்படி தெரியும்? உங்க பேச்சுல விளங்குது. நீங்க பேசுனா குடிகாரன் பேசுறீங்க. இல்லையே, அதை எப்படி நீங்க சொல்லுங்க? நான் தானே சொல்லுவேன். குடிக்காரன் எப்படி நல்லா பேசுறவன குடிக்காரன்னு சொல்லல. நானும் நல்லா தானே பேசுறேன். திக்கிட்டா பேசுறேன். திக்கிட்டு இல்லையே, ஸ்மெல் வருது. ஸ்மெல் வந்தா ஸ்மெல் வந்து குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பிரஷ் பண்ணல, அது ஸ்மெல். அது வேற ஸ்மெல். அது எப்படி உங்களுக்கு? இது வேற ஸ்மெல். அது வேற ஸ்மெல், இது வேற ஸ்மெல். நீங்க சும்மா சொல்றீங்க. நீங்க எழும்புங்க, நீங்க எழும்பிட்டு போங்க. ஏன் சீட்டை விட்டு நான் எழும்ப? உங்க சீட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். டிக்கெட் எடுத்தா அந்த கான்ட்ராக்டர் தான் அவ்வளவு டிக்கெட் வச்சிருக்காங்க. அவரே பஸ். அது கான்ட்ராக்டர். நான் போற பயனாளி. பயனாளினா நீங்க இப்ப வந்து எழும்பி போத்தானே. எழும்புங்க. எங்கட இடம் வந்தா நாங்க இறங்குவோம். விண்டோ சீட் நீங்க எழும்புங்க.
அப்படியே இல்லாது கண்டக்டர்கிட்ட சொல்லுங்க நான் எழும்புறேன். கண்டக்டர் எல்லாம் சொல்ல முடியாது, நான் சொல்றதா இங்க ரூல்ஸ். அப்போ உங்களோட பஸ் இல்லை தானே, நீங்க நின்றுக்கிட்டு நான் தான் பஸ் வாங்கினேன், என்ன செய்வீங்க? நீங்க வாங்குங்க அப்புறம் பார்ப்போம். ஓகே சூப்பர். இல்லை அதான் பட் அதான் சொல்றேன், நமக்கு அந்த கேரக்டரை மாறி நடிக்கிறது அப்படின்றது வந்து நமக்குள்ள தேவை. இப்படி நம்ம வந்து இந்த கோவத்துல வந்து இரிட்டேட் ஆகிற ஒரு கேரக்டரை நம்ம பண்ணும்போது நமக்கு முழுசா வந்து அது மாறும். ஃபர்ஸ்ட்டுக்கே நம்ம வந்து பேச மாட்டோம். ஒருத்த வந்து இப்போ அடிச்சுட்டா காலில் நம்ம பேச மாட்டோம். ஒன்று நமக்கு ஃபஸ்ட்டு கோவம் வரும். ஏன்னா எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமாவில் நீங்கள் தாண்டி போகும்போது பல விஷயங்களை கடக்க வேண்டி இருக்கும். அதே போல் இப்போ பல வருஷமாக நீங்கள் இந்த சினிமாக்காக முயற்சி செஞ்சீங்க. எந்தக்காவது ஒரு டைம் நினைச்சிருக்கீங்களா இதெல்லாம் நமக்கு சரி வராது, நம்ம விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு? நினைச்சிருக்கேன், ஆனா முயற்சியை கைவிடல. சந்தர்ப்பம் வந்து கட்டாயம் போவோம்னு தான் நினைச்சேன். நமக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா பயன்படுத்துவோம்னு தான் நினைச்சேன், கைவிடல. சந்தர்ப்பம் வந்து சிலது நம்ம தேடி வரும், பலதை நம்ம தேடி போகணும். ஸோ அந்த மாதிரி நீங்க இந்தியாவில் உங்களுக்கு ஒரு படம் நடிக்க வாய்ப்பு வருது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் போய் நடிக்கணும் அப்படின்னா யார் கூட இல்லை யாரோட படத்தில் நடிக்கணுன்ற உங்களுக்கு ஆசை? எனக்கு மிச்ச ஆசை ராகவா லாரன்ஸ். அவரை மீட் பண்ணணும், எனக்கு அவரை பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. சரி, உங்களுக்கு இந்தியாவில் ஒரு ஹீரோவா நடிக்க சான்ஸ் வருது, அப்ப யாரு ஹீரோயினா போடுங்க? அவங்க யாரை கொடுக்குறாங்களா? இல்லை இல்லை, உங்க ஹீரோட சஜஷன் ஒன்று இருக்காங்க, இவன் கூட நடிக்கலாம் அப்படின்னு. நீங்க சொல்ற பதில பார்க்கத்தான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். யார் ஹீரோயினா? சும்மா ஃபன்னா தான். நயன்தாரா. நயன்தாரா, சூப்பர். நயன்தாரா ஹீரோ. ஓகே, என்ன மாதிரி கதையில நடிச்சா நல்லா இருக்கும்? எனக்கு அந்த விசுவாசம் படத்துல அஜித் சார் நடிச்சிருக்கிறாரு தானே, அந்த மாதிரி எனக்கு அந்த அப்படின்னா கிராம காட்சிகள், வயல்வெளி, அந்த மாதிரி இதுகள் வந்து அப்படின்னா கூடுதலா சொல்ல போனா கரகாட்டன்காரன் அந்த அந்த இதெல்லாம் வந்து அந்த மாதிரி சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அப்ப தமிழ் கல்ச்சர். காதலுக்கு முறையான படம் பார்த்திருக்கீங்க, அப்ப காதல் படங்கள் நடிக்கணும் அப்படின்ற ஆசைகள் இல்லை? காதல் படம் நடிக்க ஆசை தான், இருந்தாலும் எனக்கு இந்த நயன்தாராவோட நடிக்கிறேன்றீங்க, அப்ப ஒரு காதல் படம் பண்ணாம எதுக்கு விசுவாசம் மாதிரி ஒரு ஃபேமிலி படம் பண்ணணும்? இல்ல, மனசுல ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும் தானே, அது அதனால. சரி, ஓகே. அதே மாதிரி இறுதியா நிகழ்ச்சி நிறைவு தெரிஞ்சிருக்கோம், ஜாலியான விஷயம் பேசணும் சும்மா ஃபன்னுக்காக. ஓகே ஃபைன். இதை தாண்டி நீங்க உங்க சினிமால என்ன குறை இருக்கிறதா? தமிழ் சினிமால நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய வாய்ப்புகள் தேடி பிரியும்போது இலங்கையில் இருக்கிற தமிழ் சினிமால நீங்க பார்க்குற குறைகளா இதை நினைக்கிறீங்க? நிறைய பேர் பொருளாதாரம்னு ஒரு சொல்லலாம் விஷயம் இருக்கு. அது நான் சொல்றேன் அப்படின்னா, பொருளாதாரம்னா இப்போ நாங்களும் ஒரு ஃபிலிம் ஒன்று செய்கிறேன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கேமரா வாங்கணும், அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க ஒரு படம், உங்கள் படம் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு பாதி கதை போகும்போதே உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் என்ன வந்து மீட் பண்ணுறீங்கன்னா, எனக்கு இந்த படம் வந்து எவ்வளவுக்கு வந்து இது ப்ராஃபிட் கொடுக்குன்றத தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் காசு, நீங்க எனக்கு காசை நஷ்டமாக்குனா நான் அடுத்த முறை உங்களுக்கு படம் பண்ண காசு தர மாட்டேன். அப்படி ஒரு விஷயம் இருக்கு தானே. அப்ப நாங்க வந்து சரியான படத்தை கொடுக்கணும். படத்தை கொடுக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு கேரக்டருக்கு மட்டும்தான் நாங்க நடிக்க இயலும். அது as a director பிரச்சனை. ப்ரொடியூசர் நான் அதை பார்க்க மாட்டேன். நான் எனக்கு இவ்வளோ படம் கதையை சொன்னாலும் எனக்கு பிடிச்சிருக்காத, ஆனால் படமாக நீங்கள் பண்ணும்போது அது நல்லா இல்லைன்னா எனக்கு நஷ்டம் வரும். இங்கே வந்து படத்தை எப்படி சக்ஸஸ் ஓட வைக்கிறேன்ற ஒரு விஷயம் இருக்கு. இலங்கையில் தமிழ் படங்களை எடுத்தால் அது எப்படி வந்து வெற்றியை ஓட வைக்கிறதுன்றது. இலங்கையில் இதுவரைக்கும் வெற்றியை ஓடுன தமிழ் படங்கள் எத்தனை? அப்போ இங்கே படம் பண்ணுறது அப்படின்றது பெரிய ஒரு சவாலாக இருக்கு. அந்த சவாலை மீறி ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து அவருக்கு ஒரு ப்ராஃபிட்டை கொடுப்போம், லாபத்தை கொடுப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அவருக்கு மேலே நஷ்டத்தை கொடுத்து அவர் எப்படி வந்து படத்துக்கு வாட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவார், பண்ண வர மாட்டோம்.
இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லையா. ஸோ இறுதியான நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இறுதியாக நான் சொல்கிறதுன்னா, முயற்சி செய்யுங்க, கட்டாயம் அது வந்து பலன் கிடைக்கும். கட்டாயம் முயற்சி செய்யுங்க, மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க. வாழ்க்கைன்றது ஒரு முறை, அதனால் கட்டாயம் எனக்கு மாதிரி நான் 13 வயசில் எப்படியோ ஒரு இப்போ வந்து இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னாலும் அது ஒரு முயற்சினால தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். ஆசையை மனசுக்குள்ளே வச்சுருந்தா மனசுக்குள்ள வச்சிருக்காம நீங்கள் என்ன வரணுமோ அதை நீங்கள் முயற்சி மூலமாக கொண்டு வாங்க, சந்தர்ப்பம் கிடைச்சா. நிச்சயமா. சரி, ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு. ஆஃபீஸில் லீவ் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, நிகழ்ச்சி சம்மந்தம் சொல்கிறீங்களா? எப்படி இருந்துச்சு நிகழ்ச்சி? இப்போ என்ன மாதிரி கூடுதலாக மலையக பக்கமோ ஸ்ரீலங்கா பக்கமோ உள்ள கலைஞர்களை கொண்டு வந்து இப்படி ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று செஞ்சு இப்படி ஒரு வெளி உலகத்துக்கு கொண்டு வர டான் தமிழ் ஒலிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றது இப்போ இந்த வீடியோ கூட 4 பேர் பார்த்துட்டா அவர் நடிக்கிறவர் அப்படின்றது இதுவும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். அதனால் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி நீங்கள் இங்கே வந்ததுக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரை விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி இன்றைக்கு ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்ஷினி, திவாகர் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதே போல் எடிட்டிங்கில் உதவியாக இருக்கிற சஞ்சய் மற்றும் வினீத் கோம்ஸுக்கும் இந்த இடத்தில் நன்றி. வணக்கம்.